வணக்கம். ஜவைஜெட் ஃப்ரம் ஜவாதுபட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜெயலலிதா அம்மையாருடைய 77வது பிறந்தநாள் முந்தா நாள் தான் முடிஞ்சது. அதற்கு தொண்டர்களுக்கு எடப்பாடி ஒரு கடிதம் எழுதியிருக்கார். அதாவது வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் கடுமையாக உழைக்க வேண்டும், மற்றபடி எல்லோரும் பிரிவில்லாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, கலைகளும் பயிர்களும் ஒன்றாக வளர்ந்து வெள்ளாமையாகுமா, மற்றபடி விசுவாசிகளும் துரோகிகளும் தோள் சேர முடியுமா, மற்றபடி ஓனாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு இருக்க முடியுமா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒரு தத்துவார்த்த ஒரு கடிதமாக அந்த கடிதத்தை எழுதியிருக்கார். அதாவது கலைகளும் பயிர்களும் ஒன்றாக வளர்ந்து வெள்ளாமையாக முடியுமா, விசுவாசிகளும் துரோகிகளும் தோள் சேர முடியுமா, ஓனாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு இருக்க முடியுமா? கட்டாயமாக முடியாது. ஆனால் இதில் யார் வெள்ளாடு, யார் கலை, யார் விசுவாசிகள், யார் துரோகிகள், மற்றபடி யார் ஓனாய் அப்படிங்கிறது எடப்பாடிக்கு மட்டும் தெரியுமா, இல்லை இந்த உலகில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரியுமா? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயந்தான் இது. பொதுவாக எந்த கட்சியாக இருந்தாலுமே சரி, அவர் எவ்வாறு அதிமுகவில் நுழைந்தார் என்பதையெல்லாம் விட எவ்வாறு முதலமைச்சராக பதவியேற்றார், யாரின் தயவால் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அது நட்பின் வெளிப்பாடா, துரோகத்தின் வெளிப்பாடா? இன்றைக்கி அந்த வீடியோ இன்றைக்கி இருந்துட்டு தான் இருக்குது. தரையில் தவழ்ந்து சென்று சசிகலாவை நோக்கி, மற்றபடி எந்த ஒரு வெட்க உணர்வும், மற்றபடி எந்த ஒரு நிலைப்பாடும் இல்லாமல் காலில் விழுந்து பிறகு சசிகலா அவரை தூக்குவார், எடப்பாடி மேலே கையை போடுவார், போட்டுட்டு கம்பீரமாக பேசுவார். பேசிட்டு அப்புறம் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுக்கு அவர் அறிமுகப்படுத்துவார். பிறகு கரகோஷம் எழும். இதுதான் எடப்பாடி முதலமைச்சராக வந்த ஒரு நிலைப்பாடு. இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். இன்றைக்கி வீடியோ இன்றைக்கி வைரலாக போயிட்டு தான் இருந்துகிட்ருக்கு. அதே எடப்பாடியே இன்றைக்கி தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அதாவது ஓனாயும் வெள்ளாடும் ஒன்றாக இருக்க முடியுமா, கலைகளும் பயிர்களும் ஒன்றாக வளர்ந்து வெள்ளாமையாகுமா, விசுவாசிகளும் துரோகிகளும் தோள் சேர முடியுமா? இதில் யார் துரோகி, யார் விசுவாசி, யார் ஓனாய், யார் வெள்ளாடு அப்படிங்கிறது எடப்பாடிக்கே தெரியும். பொதுவாக அரசியல் என்றாலே நண்பர்களும் கிடையாது, எதிரிகளும் கிடையாது, துரோகிகளும் கிடையாது, மற்றபடி கூட்டாளிகளும் கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான். இருந்தாலும் அவருடைய ஒரு கடிதத்தின் வெளிப்பாடு ஏன் இவ்வாறு சென்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான விஷயந்தான். இருந்தாலும் செங்கோட்டையிடம் இந்த கேள்விக்கு பதிலை கேட்ட சமயத்தில் அவரும் தப்பிச்சிடுறார். அதாவது யார் ஓனா யார் ஆடு அப்படிங்கிறத யார் சொன்னாரோ அவர் தெரிவித்த கருத்து அவரிடமே கேளுன்னு சொல்லிவிட்டு எடப்பாடி நோக்கி அவர் சொல்லிடுறார். யார்? செங்கோட்டையன். ஏன்னா இன்றைக்கி அவர் கழுவிய மீனில் நழுவிய ஒரு மீனாக இன்று போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு செங்கோட்டையன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. அவருக்கும் அதிமுக அளவில் மரியாதை இல்லை. அதே நேரத்தில் எடப்பாடியும் அவரை கழட்டி விட்டு விட்டார். மற்றபடி அவரோடு ஒரு ஒற்றுமையான நிலைப்பாடு இல்லை அப்படிங்கிற ஒரு தகவல் இன்றைக்கி போயிட்டுருக்கு. அதன் அடிப்படையில் அதே ஜெயலலிதா பிறந்தநாள் விழா கோபியில் நடந்திருக்கு. அதற்கு தன்னுடைய பெயரை பேனரில் போடாத அளவுக்கு பார்த்துக்கிட்டார். அதே ஜெயலலிதா அம்மையார் படத்திற்கு மலர் மாலை சூடிவிட்டு, மலர் தூவிவிட்டு, இனிப்புக்களை வழங்கிவிட்டு, மற்றபடி நழுவுகிறார் செங்கோட்டையன். அதே நேரத்தில் அண்ணனூர் அந்த விவசாயிகள் விழாவிலையும் எடப்பாடிக்கு ஆதரவான அந்த விழாவில் தன்னை நுழைத்து கொள்ளாமல் காரணம் கேட்டான் அப்படின்னோம்னா, அங்கே எடப்பாடியினுடைய படம் பெருசாக இருக்குது, மற்றபடி எம்ஜிஆர்
ஜெயலலிதா அம்மையார் அவருடைய படம் போடவில்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் அந்த இடத்துல வந்து தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணிவிட்டு விலகிடுறாரு. மற்றபடி வந்து அதிமுக டெல்லி அலுவலக திறப்பு விழாவிலும் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளாமல் விலகி கொள்கின்றார். இப்படி ஒவ்வொரு மீட்டிங்கில் வந்து செங்கோட்டையன் வந்து விலகிட்டே வந்திருக்கார். அதன் அடிப்படையில் கோபியில் நடந்த ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவிலையும் விலகிட்டார். அவர் விலகாவிட்டாலும் அவருடைய பெயரை வந்து விலக்கி கொண்டார் அப்படிங்கிற ஒரு சொல்லல். மற்றபடி வந்து இந்த நிலைப்பாடுக்கு அவர் கேள்வி கேட்ட சமயத்தில் அவர் சொன்ன ஒரு பதிலும் கூட இன்றைக்கி இருவிதமான கருத்துக்கள் இருந்துக்கிட்டு இருக்குது. பொதுவாக யார் துரோகி யார் நண்பர் அப்படிங்கிறது வந்து மக்கள் முடிவு செய்யணும். 2026 சட்டமன்ற தேர்தல் இருந்தாலுமே கூட செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்றைக்கி போயிட்டுருக்கு. அதையெல்லாம் விட உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயனிடம் பேட்டி கேட்ட ஐயப்பன் அவர்கிட்ட பேட்டி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து எடப்பாடி சொல்லியிருக்கிறாரு, இதில் யார் ஓனா யார் வெள்ளாடு. அவர் வந்து ஓபிஎஸ் ஆள், அதனால் வந்து அவர் ரொம்ப அவருக்கு சாதகமாக தான் பதில் சொல்லுவார். இதில் வெள்ளாடு ஓபிஎஸ்ஸு, எடப்பாடி தான் வந்து ஓனாய், அது மக்களுக்கே தெரியும். அவர் வாயிலே அவர் சொல்லிட்டார். மற்றபடி வந்து சசிகலா காலில் விழுந்து முதலமைச்சர் ஆனார். ஓபிஎஸ் அப்படி இல்லை, சசிகலா சுட்டி காட்டிய ஒரு முதலமைச்சர் அப்படின்னு ஒரு கெத்தான ஒரு பதில். ஆக இதன் அடிப்படையில் வந்து தன்னைத்தானே எடப்பாடி சுட்டி காட்டி கொண்டாரா இல்லை யார் அவரை சுட்டி காட்டினார் அப்படிங்கிறது அவருக்கு மட்டுமே தெரிந்தாலுமே கூட மக்களுங்கிற ஒரு விஷயத்தில் பார்க்கின்ற பொருள் இந்த ஒரு 3-4 வருடமாக எப்படி ஒரு நிலைமை அப்படிங்கிற பார்க்கக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக யார் ஓனாய் யார் வெள்ளாடு அப்படிங்கிறது மக்களாகிய எல்லோருக்கும் தெரிந்த விஷயந்தான். அதை வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் பிரதிபலிப்பார்கள் கட்டாயமாக. அப்போ தெரியும் எடப்பாடிக்கு யார் உண்மையான வெள்ளாடு யார் உண்மையான ஓனாய் என்பது. யார் வந்து கட்சியில் இருந்து கொண்டு பிறரை சேர்க்க மாட்டேன் என்று அடம்பிடிக்கிறாரோ, யாரை விட்டு எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி சென்று கொண்டிருக்கிறார்களோ, ஓபிஎஸ்ஸை விட்டு கூட நிறைய பேர் விலகி சென்றார்கள். இருந்தாலும் அது அப்படியே இருந்துகிட்ருக்கு. தன்னை வந்து நிரூபித்து கொண்டார். ராமநாதபுர தொகுதியில் எம்பி தேர்தலில் நிரூபித்தார். 3 லட்சம் ஓட்டு வாங்கினார். ஆனால் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் எங்கும் நிற்கவில்லை. வரும் 2026 சட்டமன்ற தேர்தல் நிற்பார். அப்போ தெரியும் எடப்பாடியினுடைய ஒரு நிலைப்பாடு எந்த அளவுக்கு மக்கள் அவர் மீது வைத்திருக்கின்றார்கள் அப்படி. அதே நேரத்தில் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நடந்த சட்டமன்ற தேர்தல், மற்றபடி எம்பி தேர்தல்ஸு, உள்ளாட்சி தேர்தல் எல்லாத்திலையுமே வந்து நடந்து முடிந்த இடைத்தேர்தல், டோட்டலாக ஒரு 10-11 தேர்தல்களையும் அதில் குறிப்பாக 2-3 தேர்தல்களை புறக்கணிச்சிடுறார் அதிமுக எடப்பாடி. அப்படிலாம் பார்க்கின்ற பொழுது யாரை மக்கள் தூக்கி நிறுத்துவார்கள், உண்மையிலே துரோகி யார் என்பது அன்றைக்கி தெரியும். அதே நேரத்தில் இதை எடப்பாடி புரிந்து கொண்டாவது இனிமேல் அதிமுகவை கொண்டு செலுத்த ஒற்றுமையாக ஒரு நிலைப்பாடாக செயல்படுவாரா. சிங்கிளாக இருந்து போராடுவோம் அப்படின்னாரு. இரட்டை தலைமை வேண்டாம் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி அவர் அதை வைத்து என்ன சாதித்து விட்டார் அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி பகிரங்கமாக போயிட்டு எதுவுமே இல்லை. அவர் சாதித்தது 10 தோல்வி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை மட்டுமே அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. இருந்தாலும் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு கூட்டணியை வச்சு எந்த அளவுக்கு நாம் வெற்றி பெற முடியுமோ அந்த அளவுக்கு வெற்றி பெற்று திமுக விரட்டி அடிக்க வேண்டும் என்பது அவருடைய ஒரு எதிர்கால திட்டமாக இருந்தாலும் கூட இங்கு பிரிந்து கிடக்கக்கூடிய அதிமுகவில் யாருமே அவர்களை நோக்கி ஓட்டு போடுவார்களா மாட்டார்கள் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருந்துகிட்டு இருக்கு. அதை வந்து மனதில் வைத்துக்கொண்டு எடப்பாடி செயல்பட்டால் ஒழிய மற்றபடி 2026 சட்டமன்ற தேர்தலும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு படுதோல்வியைத்தான் தரும் அப்படிங்கிறது தான் வந்து இன்றைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.